ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சிக்கன் சாப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இது வந்து சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி. இந்த தக்காளியை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சோம்பு 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான இந்த பட்டை டேஸ்ட் கூடுதல் பிடிக்கலாம்னா கூடுதல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரே இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வந்து தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நான் எடுத்து இந்த தேங்காய், சோம்பு அந்த இதெல்லாம் அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனி மிளகா பொடி, இது வந்து கறி மசால் பொடி, இது 3 வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன். இதையெல்லாம் இந்த சிக்கனை வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இதை போட்டுறோம். இதை போட்டுட்டு எல்லாம் தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி இதையும் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமோ அந்த தேங்காயையும் ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு, இதுக்கு என்ன அளவு தேவையோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அளவு உப்பு போட்டு இப்போ வந்து இதை நல்லா கிளறி ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே ஊற வச்சிடணும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதுக்கடுத்து தான் ஊற வைக்கணும். எங்கள் அம்மா மறந்துட்டாங்க, அதை நான் சொல்கிறேன், திரும்ப எடுக்க. நான் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுருவோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறியில் போகணும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து சோம்பு கொஞ்சோண்டு, பட்டை இலை, பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து சாய்ச்சரனோட ஃபேவரட் டிஷ்ஷு. சாய்ச்சரனுக்கு சிக்கனில் என்ன பண்ணினாலும் ரொம்ப பிடிக்கும். அம்மா நண்பர்களே, சிக்கன் குழம்பு, சாதம், ரசம் எல்லாமே வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காண்டி தான் வெயிட்டிங். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. எனக்கு தெரியாமல் அம்மா கருவேப்பிலை போட்டாங்க, உள்ள கொல்ல மறந்துட்டாங்க, நானும் பார்க்கல. எக்ஸ்ட்ரா அவங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ 2 கை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கை நண்பர்களே. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அம்மாண்டைக்கு ஏறுவோம். என்ன பண்ணணும், அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினோடனே அந்த ஊற வச்சுருந்ததை எடுத்து சிக்கனை இதில் போட்டுருவோம். ஓகேவா? நல்லா ஊறியாச்சு. தொடாத. ஏய் ஓட பண்ணுறாங்க. ஓடம்மா. ஆமாம், போட்டுடலாமா? போட்டலாம். எச்சி விடுது நம்பர்களே. சமையலே செய்யலை, அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எங்கள் அம்மா சாப்பிட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அப்படியே மூடி வச்சா போய் அம்மா சொல்லுவாங்க பாருங்கள். இந்த கைப்பிடி வாங்கணும்னா கமாண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், வாங்கிக்கோங்க. அம்மா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்க. இந்த கலர் நிறையா கலர் இருக்கும். ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லா கலரும் இருக்கும். அம்மா க்ரீன் கலர் பிடிக்கணும், க்ரீன் வச்சுருக்காங்க அம்மா. இந்த சிக்கன் மட்டும் ரெட் கலர் ஏன் வச்சாலும் தெரியுமா? அம்மாவுக்கு ரெட்டு பிடிக்கும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து நிறையா சேலை பிடிக்கும். சேலைம்மா, உங்கள் சேலை என்ன பிடிக்கும் கலர்? என்ன சேலை கலர் பிடிக்கும்? ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அம்மா வந்து ப்ளூ பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பியூல் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். க்ரீன் ஒரு காவாசி தான் க்ரீன் இருக்கும். க்ரீனும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் க்ரீனும் பிடிக்கும். அதான் க்ரீன் கலர் கைப்பிடி இருக்குது. எதை சொன்னாலும் கேட்டு போடுறீங்களா? நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சமையல். அப்போ அம்மா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கும். சாய்ச்சரன் பண்ண போகிறேன் ஹெல்ப்பு. நம்ம தான் பண்ணுற பாருங்க.
இந்த கறி கம்மியாக இருக்கும் பாருங்களே. அம்மா சாப்பிட்டாங்க போல அப்படின்னு கொஞ்சம். நம்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க. ஷேர் பண்ணுறத சொல்லலை சொல்லுங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஷேர் பண்ண கமெண்ட் தான் சொல்லுவாங்க. கேட்டுருவாங்க வரிசையாக சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. அம்மா விவரம் தெரில, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் ஏதாவது பேசு. அம்மைக்கு போது பேசக்கூடாதுமா, வாய் எரிஞ்சிரும் சொல்லுவாங்க. ஆமாம் நம்பர்களே பார்த்துக்கோங்க. இந்த எசன்ஸ்லாம் கறிக்குள்ளே போனால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி கறியை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் குண்டாக மாட்டீங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க, எனக்கு தெரியல. எனக்கே தெரியாமா குண்டாயிட்டாங்க. நான் இன்னும் ஒல்லி தான். என்ன பண்ண? எங்கள் அப்பாவும் ஒல்லி தான். ஆமாம் ஆமாம். மேனகாமோடு நாங்கள் 3 பேரும் சேனல் வச்சுருக்கோம். இது எங்கள் அம்மா சேனல். என் சேனல் வந்து சாய் சேனல் 2011. அப்பா சேனல் வந்து அப்பா சேனல் பண்ணாதம்மா கார்த்திக்னு. இந்த 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் சேலஞ்ச் தான் பண்ணுவோம். சேலஞ்ச் பண்ணி சிரிக்க வைப்போம். அடுத்து ஃபுல்லாக நம்ம அப்பா மகன் காமெடி தான் வரும். ஐயோ அம்மா மகன் காமெடி தான் வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் அம்மா சிங்கரும் நல்லா பாட்டு பாடுவாங்க. ஏன்டா எனக்கு ரொம்ப கை வலிக்குது, அதான் கை வலிக்கல. அம்மா கேமரா பிடிச்சி கை வலிக்கணும், இல்லை அம்மாட்ட கேமரா, நான் கேமரா வாங்கிட்டு அம்மா கேமரா பிடிச்சிப்பாங்க. நான் அங்கே இருக்கேன். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா நண்பர்களே, கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் நம்ம அம்மா குண்டாக மாட்டாங்க. எல்லாம் வேகட்டும். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சிக்கனை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, கேட்டுக்கோங்க நல்லா. சொல்லு, வேறு ஏதாவது சொல்லுவேல சொல்லு. இந்த சிக்கன் நம்ம ரெட் கலர் இருக்கும், ரொம்ப உரைக்காதுன்னா டேஸ்ட் வைஸ்னா நல்லாயிருக்கும். இது நான் செஞ்சேன் சொல்ல மாட்டேன், அம்மா நானும் சேர்ந்து செஞ்சோம். அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ரெஸ்பெக்ட் அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டோம், இதை சாப்பிட போனோம். அப்பா தான் சாப்பிட போனோம். மணியை மட்டும் வர பிள்ளைகளே, மணியை கரெக்டாக அக்யூரேட்டாக தெரில. நான் மணி வந்து 4 மணி ஆகுது. இந்த காமனே ஃபாஸ்ட் இது போடுங்க. கறி வெள்ளை வெள்ளன்னு இருக்குச்சு, சிகப்பாக இருக்குது. நடுவில் ஒரு கருப்பமாச்சி மாதிரி இருக்குது. ஏன்னா அம்மாவும் கருப்பமாச்சி பயம், எனக்கும் பயம் இல்லை, நான் பயம். சரி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ரசம் இல்லை நல்லா இருக்குது. அதுக்கடுத்து எப்போ பண்ண முடியல, சுடும். ஆனால் அது கறி குழம்பு நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இல்லை சொல்லிட்டேன். அவ்வளோதான், சோறு சாப்பிட்டேன், சோறு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இதான் நம்ம புது டிஷ்ஷு பேர் வந்து சிக்கன் சிக்கன் சாப்ஸ். தெரியல, அம்மாவுக்கு ஒன்று வந்துடுவாங்க அம்மா. இந்த கேஸ் வந்து அந்த கேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் வாங்கிக்கலாம். பாய் நண்பர்கள், இதுவும் சேர்த்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்க. பாய் பாய் சொல்லுங்க. அப்படியே காமி பாய் காமி. பாய்